ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்படியே மறக்காம வீடியோவும் பார்த்துருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் பெங்களூர் தாங்க. பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 3 பெண்களுக்கு நடந்த சம்பவங்க. இதுல ஒரு பெண் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலுடைய தோழி. சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த பெண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யாங்க. வித்யா கூட 2 தோழிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேரை நம்ம பார்த்துடலாம். ஸ்னேகா மற்றும் ஹரிணி அப்படிங்கிறவங்க தாங்க இவங்க கூட இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்கும் தாங்க நடந்திருக்கு. இவங்க 3 பேரும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018 காலத்துல பெங்களூர் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில படிச்சுட்டு வர்றாங்க. அப்படி படிச்சுட்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க 2018 காலகட்டத்துல. அப்போ அங்க இருக்கக்கூடிய பசங்களை பயங்கரமா ரேக்கிங் பண்றதுல இவங்க பயங்கர கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தேர்ட் இயர் பசங்களை வரைக்கும் இவங்க சும்மா விடுறது கிடையாதுங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரகளைகள் உள்ள 3 பெண்கள் சொல்றாங்க. இதுல நம்ம பார்க்க போனோம் அப்படின்னாக்கி, வித்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மிச்ச 2 பேருமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான். அதாவது பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு, சொந்த வீடெல்லாம் அங்கதான் இருக்குது. அந்த இடத்துடைய பேர் எதுவும் சொல்லலைங்க. சம்பவம் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பெரிய ஒரு ஜாலி கேரக்டரா இருந்துட்டு இருந்த இந்த 3 பேருக்கும் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தனியா தங்குறதுக்கு ஒரு வீடே இருக்குதுங்க. வீடு அப்படின்னு பார்க்க போனா, நம்மளுடைய ஸ்னேகா இருக்கிறாங்க இல்லையா, ஸ்னேகாவுடைய அப்பா பெரிய பணக்காரர். அதனால அவங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ள தாங்க, அதாவது காலேஜுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாங்க வித்தியாசம். இவங்க கார்ல தான் போவாங்க, கார்ல தான் வருவாங்க. ஆனா நம்மளுடைய வித்யா மற்றும் ஹரிணி இவங்க 2 பேரும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா நம்மளுடைய ஸ்னேகா கூட இருக்கிறதுனால 2 பேருக்கும் அந்த வசதியான வாழ்க்கையும் கிடைக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா ஒத்தையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் இவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடு எப்படி அமையப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தாங்க இருக்குது. அங்க ஏகப்பட்ட வீடுகளும் இருக்குது. அந்த வீடுகளுக்கு நடுவுல தாங்க இந்த வீடும் இருக்குது. இது ஒரு 2 ஸ்டெப் வீடுங்க. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளாடி கீழே 2 ரூம் இருக்குதுங்க, மேல 1 ரூம் தான் இருக்குது. அது பெரிய ரூம்ங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா தாங்க போயிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க எது கேட்டாலும் கிடைக்கும். அதாவது ஒரு போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாதனம் வீட்டுக்கே வந்துடும். என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெண் தாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காலேஜ்ல அந்த ஏரியாவை சேர்ந்த, அதாவது அவங்க இருக்கிறாங்க இல்லையா, இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்துல, அதாவது கிட்டத்தட்ட அந்த வீடு இருக்கிறதுக்கும் ஒரு 300 மீட்டர் தூரம் தள்ளிங்க ஒரு பையன் அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறான். அந்த பையனை இவங்க ரேகிங் பண்றாங்க. என்னெல்லாமோ சொல்லி ரேகிங் பண்ணி அந்த பையனை அதாவது அவன் கொஞ்சம் இன்னசென்டான ஒரு பையங்க, அதாவது ரொம்ப பாவப்பட்டவன், இந்த பிரச்சனைக்கும் போகாத ஒரு நல்ல பையங்க. அந்த பையனை இவங்க ரேகிங் பண்றாங்க. அப்படி ரேகா தாங்க ரொம்ப பெரிய அளவில் அந்த ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பையன் அளவே செய்துடுறான். அந்த அளவுக்கு ஒரு பாவமான ஒரு பையங்க. இந்த பையன் அழுதுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்னேகா ஒரு வார்த்தை அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நீ என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. சனிக்கிழமை இவங்களுக்கு லீவு கொடுத்துருக்காங்க. சனி ஞாயிறு லீவு அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை சாயங்காலம் நீ என்ன பார்க்கறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல தாங்க அந்த பையனுடைய வீடு இருக்குது. அதனால கண்டிப்பா நீ என்ன நைட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய தோரணை கொஞ்சம் கொடூரமா இருந்திருக்குது. அதனால அந்த பையன் பயப்படவே செய்யறான். அது மட்டும் இல்ல, அவன் அங்கிருந்து போகவும் செய்திடுறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் சனிக்கிழமைங்க. அந்த சனிக்கிழமை லீவ்ல இவங்க அந்த பையனை தேடிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஸ்னேகா இந்த பையன் வர்றானா இல்லையான்னு பார்க்கணும், காலேஜ்ல போய் இவனை நல்ல ரேகிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பையன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரலைங்க. அன்னைக்கும் வரல, ஞாயிற்றுக்கிழமையும் வரலைங்க. திங்கக்கிழமை காலையில இவங்க காலேஜ் போறாங்க. அப்படி காலேஜ் போகும்போது அந்த பையன் அங்கேயும் வரலைங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல. சரி, இந்த பையனை நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கிறான், எப்படியாவது போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு சாயந்தர நேரங்க, அதாவது ஒரு 4:30 மணிக்கு இவங்க அந்த வீட்டுக்கும் வர்றாங்க.
அவங்களுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த பையனுடைய வீட்டுல வந்து ஒரு துக்க செய்தி நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் எதனால இப்படி பண்ணனா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த சம்பவத்தை அப்படியே விட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுடைய அடக்கவும் முடியுதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்க 3 பேருமே எப்பவும் சரிங்க அந்த லீவு நாட்கள்ல வந்து அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய சுடுகாடு அங்க இங்கன்னு போய் இவங்க ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நைட் நேரத்துல போக மாட்டாங்க, பகல் நேரத்துல போய் சுடுகாடுகளை வந்து வீடியோ எடுக்கிறது, அதை வந்து அவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த டைம்ல. ஆனாவுக்கு வந்து அது ஒரு ஃபேஷனா இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் இந்த பையன் இறந்து போனா இல்லையா, அதே சுடுகாட்டுக்கு நம்ம போவோண்டி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு மேல அந்த பையனை அன்னைக்கு சாயங்காலம் தான் அந்த சுடுகாட்டுக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதனால இவங்க 3 பேரும் அன்னைக்கு நைட் அங்க போறாங்க. அப்படி அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி இந்த வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். அதுல யார் வீடியோ பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வித்யா தாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற 2 பேரும் கூட டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ளையும் போறாங்க. உள்ள தள்ளிலாம் போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த எரியூட்டு மேடையில வந்து ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்குங்க. அது வேற யாருமே கிடையாது, அந்த பையனுடைய பாடி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த இடத்துல போய் நம்மளுடைய ஸ்னேகா வந்து அந்த இடத்திலே ராகிங் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் உன்கிட்ட சொன்னேன், நீ ஏன்டா வரல, எதுக்குடா நீ வராம இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்கிட்ட வர சொன்னோம்லாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா அந்த சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனுடைய அந்த பாடியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வித்யா மற்றும் ஹரிணி இவங்க 2 பேருக்குமே பயம் உண்டாயிருது. ஏண்டி இதெல்லாம் பண்ற, வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஸ்னேகாவை இழுத்துட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னே தெரியல, அவங்க அளவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அளவும் ஆரம்பிக்கிறாங்க. வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹரிணி மற்றும் வித்யா 2 பேரும் சேர்ந்து இவங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. இந்த மாதிரி இவ ஒரு சுடுகாட்டுல இந்த மாதிரி பண்ணது கிடையாது, இந்த மாதிரி இந்த டைம்ல பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சுடுகாட்டுக்கு போனாலும் சரி இடுகாட்டுக்கு போனாலும் சரி குளிச்சுக்கிட்டு தான் உள்ள போகணும். ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணலைங்க. நேர வீட்டுக்குள்ள போய் ஹால்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்படி ஹாலில் உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய வித்யா தான் சொல்றாங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதாவது அவங்க பாத்ரூம்ல குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேண்டாண்டி, நம்ம ஆல்ரெடி குளிச்சிட்டோமே, இன்னி எதுக்கு நம்ம பாத்ரூம் போய் குளிச்சுட்டு இருக்கிறோம், கை காலை கிளம்பிக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே வித்யாவும் சரி ஹரிணியும் சரி நம்ம சாப்பிட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கலைங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, மேல வந்து ஒரே ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பெரிய ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெட்ரூம்ல தாங்க இவங்க 3 பேரும் தூங்குறது. ஆனா இவங்களுடைய துணிமணி இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. அது இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா தான் வச்சிருக்காங்க, தனித்தனி ரூம்ல இருக்குது. ஆனா இவங்க மேல போய் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ள யாரோ முக்கிய அளவு மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு டக்குன்னு முழிக்கிறாங்க நம்மளுடைய வித்யா முழிச்சு பார்க்கும்போது யார் முக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா தாங்க அந்த கட்டில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏண்டி அழுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய வித்யாவும் ஸ்னேகாவை அப்படி போட்டு உழுப்புறாங்க. ஸ்னேகா ஒன்னும் இல்ல விடுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. நீ அதெல்லாம் நினைக்காதம்மா அப்படி இப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்தி இவங்க 3 பேரும் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய அளவில் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகல, அதுக்கப்புறம் அப்படி விட்டுறாங்க. ஏன்னா இவங்க நிறைய சுடுகாட்டுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, அதனால இந்த மாதிரி அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த பையனை நினைச்சு மட்டும் ஏன் ஸ்னேகா அழுதுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத வந்து ஹரிணி மற்றும் வித்யாவுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க இந்த சம்பவம் முடிஞ்ச மறுநாள் நைட்டுங்க ஒரு பெரிய சம்பவம் அந்த வீட்டுக்குள்ளாடி நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் அந்த சுடுகாட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பாடி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து இவங்க மூக்கிலே அப்படியே நின்று இருக்குங்க. இவங்களால சரியா சாப்பிட கூட முடியல. அதே மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து அவங்க ரூமுக்குள்ள, அதாவது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ரூம்லயும் அடிக்குதுங்க. இந்த ஸ்மெல் எங்க இருந்துடா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீடு ஃபுல்லாவே தேடுறாங்க. ஏதாவது நம்ம இந்த ஒயர் எரிஞ்சு போச்சுதா அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு தாங்க தேடுறாங்க. ஆனா அங்க வந்து எந்த இதுவுமே தெரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சினிமா பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குங்க. அதாவது அவங்க ரூம்ல இருக்கக்கூடிய டிவில தான் சினிமா பார்ப்பாங்க. அப்படி கொஞ்ச நேரம் சினிமா பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட மணியும் 10:30 ஆகுது. சரி படுத்து தூங்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பாத்ரூம் போறாங்க. அதுல முதல்ல போறது நம்மளுடைய வித்யா தாங்க. வித்யா வந்து பாத்ரூம் போறாங்க. அப்படி வித்யா பாத்ரூம் போனவங்க திடீர்னு அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி பயங்கரமான ஒரு எரிஞ்ச பிரேதத்துடைய ஸ்மெல் அடிக்குதுங்க.
அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவங்க சுடுகாட்டுக்கு போனாங்க இல்லையா, அதே சுடுகாட்டுல வீசின அதே வாசம் தாங்க அந்த பாத்ரூமுக்குள்ளாடியும் வீசுது. அதை அப்படியே முகர்ந்து பார்த்துக்கிட்டு வெளியில யாரும் ஏதாவது போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளேயும் வர்றாங்க. ரூமுக்குள்ள வரும்போது அடுத்ததாட்டு போறது வந்து நம்மளுடைய ஹரிணி தாங்க. ஹரிணி உள்ள போகும்போது அந்த பாத்ரூம் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல புகையா இருக்குதுங்க. யாரோ வெளியே எதையோ போட்டு எரிக்கிறாங்க, பயங்கரமா நாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களும் பாத்ரூம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய ஸ்னேகா போறாங்க. அப்படி ஸ்னேகா போகும்போது தாங்க அவங்க ஒரு பெரிய ஆபத்தை அவங்க சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி ஒரு எரிஞ்சு போன ஒரு பையனுடைய உருவம் நிக்கிறத தத்ரூபமா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே தூக்கி வாரி அடிச்சு வெளியில வந்து விழுறாங்க. விழுந்த உடனே இவங்க ஏண்டின்னு சொல்லிக்கிட்டு மற்ற 2 தோழிகளும் கிட்ட நெருங்கி வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது ஸ்னேகா வந்து மயக்கமே அடைஞ்சிடுறாங்க. உடனே தண்ணியெல்லாம் தொலைச்சு இவங்க எழுப்பவும் செய்யறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி உள்ள ஒரு எரிஞ்ச பையனுடைய உருவத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்க வரிசையாட்டு ஒருத்தரா போய் பாக்குறாங்க. அதாவது ஹரணியும் போய் பாக்குறாங்க, நம்மளுடைய வித்யாவும் போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அங்க அவ்வளவுமே புகையா இருக்குதுங்க. அதாவது என்னன்னா வெளியில போட்டு ஏதோ டயர்லாம் ஏதாவது எரிச்சாங்க அப்படின்னு அந்த கரும் புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி கருப்பு கலர்ல புகையா தாங்க இருக்குது. இவங்க கண்ணுக்கு, அதாவது நம்மளுடைய ஸ்னேகாவுடைய கண்ணுக்கு அந்த புகை தெரியலங்க, அந்த பையனுடைய உருவம் தான் தெரிஞ்சிருக்குது. அதாவது எரிந்து போன ஒரு பையனுடைய உருவம். இவங்களும் இதை மாத்தி பேசிக்கிட்டு பாத்ரூமுக்கே போகலைங்க. அப்படி வந்து கட்டில்ல உட்கார்ந்துடுறாங்க. அப்படி கட்டில்ல உட்கார்ந்த உடனே இவங்களுக்குள்ளாடி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம அந்த சுடுகாட்டுக்கு போனதுனாலதான் இந்த மாதிரி நம்ம பின்தொடர்ந்து அந்த பையனுடைய ஆன்மா வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ஹரிணியும் சரி வித்யாவும் சரிங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நிறைய சுடுகாட்டுக்கு போய் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனா நைட் நேரத்துல போனது இந்த இடத்துக்கு தான் நம்ம முதல் தடவையா போயிருக்கிறோம். ஒருவேளை அதனாலதான் நம்ம பின்னால இந்த பையனுடைய ஆன்மா தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகப்படவும் செய்யறாங்க. இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. 3 பேருமே அந்த பெட்ல படுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. படுத்த ஒரு 2 மணி நேரம் போயிருதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 12:30 கழிஞ்சிருதுங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய வித்யாவுக்கு தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடியவங்க தான். ஆனா பைபிளை தொடர்றதே கிடையாது. ஆனா அவங்க பைபிள் வாசிக்கக்கூடிய சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. யாருக்கு? வித்யாவுக்கு. வித்யாவும் தூக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஒரு செவருடைய எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருந்து, அதாவது செவரை பார்த்தே உட்கார்ந்துருந்து ஸ்னேகா வந்து இந்த மாதிரி பைபிள் வாசிக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்துட்டு என்னடா இவ ஒரு நாள் கூட இந்த பைபிளை கையில எடுக்க மாட்டாளே, இவ எப்படி இந்த பைபிள் வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போய் வித்யா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்னேகாவுடைய தோல்ல கைய வைக்கிறாங்க. அவ்வளவுதாங்க அவங்க செய்தது. அப்படி டக்குன்னு தலை அப்படி திரும்பி இருக்குங்க. அந்த திரும்பும் போதுதான் தெரியுது அது ஸ்னேகா கிடையாது, அங்க இருக்கிறது ஒரு பையனுடைய உருவங்க. அதுவும் பயங்கர கொடூரமா எரிஞ்சு போன ஒரு உருவம் அப்படிங்கறத அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு அங்கல்ஸ்லே கட்டில்ல வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்த நேரத்துக்கு டக்குன்னு மறுபடியும் எந்திக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க எல்லாமே மயான அமைதியா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா இவங்க பார்த்தது எல்லாமே கனவு தாங்க. இருந்தாலும் இவங்க என்னன்னா அந்த எந்திக்கும் போது கத்திட்டு தான் எந்திரிச்சாங்க. அந்த கத்துன சத்தத்துல பக்கத்துல படுத்திருந்த ஸ்னேகாவும் சரி, அடுத்து படுத்திருந்த ஹரிணியும் சரி, இவங்க 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த நேரத்துக்கு இந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இந்த மாதிரி அந்த பையனுடைய உருவத்தை தான் பார்த்தேன். எரிந்து கரிந்து போன அந்த உருவத்தை பார்த்தேன். அது ஏதோ இங்க இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஸ்னேகா மற்றும் ஹரிணி இவங்க 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க எந்த விஷயத்திலையும் பயந்தது கிடையாதுங்க. இதுதான் முதல் தடவை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா இவங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து அவங்க அப்பாவுக்கு, அதாவது ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஸ்னேகாவுடைய அப்பா வந்து இவங்க ஆல்ரெடி ஸ்னேகா வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி அவங்க அப்பாவை வர வச்சு அவங்கள்ட்ட காசு வாங்கி பயங்கரமா செலிப்ரேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒண்ணு இருக்குது, எங்களை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா நம்பவே இல்லைங்க. இவளுக்கு இதே ஒரு வேலையா போச்சுது. நாளை காலத்தை நம்ம போன உடனே நம்மள்ட்ட காசை கறந்துகிட்டு இவ என்ன பண்ணுவா, ஜாலியா இருப்பா, அதுக்கு தான் இவ வழி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாருங்க. இவங்க சொன்னது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கட் பண்ணிடுறாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து அதுக்கப்புறம் பெருசாக்கல. சரி நம்ம அப்பாவே நம்பல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியா என்ன ஒரு நைட்டு சமாளிச்சுட்டு நாளை காலையில வித்யாவுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க தூங்க ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் தாங்க போயிருக்கும். அதாவது ஒரு 2:30 மணி தாங்க ஆகுது.
அந்த 2:30 மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளாடி அவ்வளவுமே எரிஞ்ச புகை, அதாவது இந்த கரும்புகை இருக்குது இல்லையா, அது நிரம்பி நிக்குதுங்க. இவங்க ரூம்ல இருக்கக்கூடிய அந்த சீரா வால்ட் பல்பே தெரியல, அந்த அளவுக்கு புகை இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ஏசி இருக்குது, அதை பகல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டு போட மாட்டாங்க. என்ன அப்படின்னா பெங்களூர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயங்கரமா குளிர்ச்சியா இருக்கும், அதனால நைட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏசி வந்து தன்னாலே ஆன் ஆயிருக்குது. அந்த இடமே பயங்கரமா குளிருது. இந்த கரும்புகை வந்து பயங்கரமா நாறுதுங்க. அதாவது அந்த பிரேதத்துடைய வாசனை வந்து அந்த புகையில இருக்குதுங்க. அது அப்படியே அவங்க மூக்குக்குள்ள ஏறுது. டக்குன்னு 3 பேருமே முழிச்சிடுறாங்க. ஒரு சின்ன தூக்கத்துக்கு போனவங்க டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த இடமே மாறி கொஞ்சம் அலங்கோலமா ஆகுறத வந்து இவங்க பாக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்து எழும்பி வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. வேகமா நம்மளுடைய ஸ்னேகா தாங்க டோரை திறக்கிறாங்க. ரூமுடைய டோரை திறந்து வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டேர்கேஸ் இறங்கி தாங்க போகணும். அப்படி ஸ்டேர்கேஸ்லயே வலிக்கி அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா ஃபுல்லாவே கிரைனிட்டு தான் போட்டிருக்காங்க அந்த வீட்டுல. அதனால இவங்க வந்து அப்படி இறங்கும் போது சில்பாய் கீழே விழுந்துடுறாங்க. ஸ்னேகா விழுந்து ஸ்னேகாவுக்கு மண்டையில அடியப்பட்டிருதுங்க. ஆனா ரத்தம் வரல, ஆனா மயக்கத்துக்கு போயிடுறாங்க. இவங்க 3 பேருமே கீழே வந்துடுறாங்க வேகமாட்டு. கீழே வந்தது மட்டும் இல்லைங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே நம்மளுடைய ஸ்னேகாவை வந்து எழுப்புறதுக்குள்ள வழியெல்லாம் பண்றாங்க. தண்ணி எடுத்து தொளிச்சு பாக்குறாங்க. ஆனா ஸ்னேகா எந்திக்கவே இல்லை. ரொம்ப நேரமா அப்படியே கமந்தே விழுந்து படுத்திருக்காங்க. மறுபடியும் தண்ணி தொளிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதாங்க அவங்க உணர்ச்சிக்கே வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மெயின் ஹாலுடைய டோரை வந்து ஓபன் பண்றதுக்கும் பாக்குறாங்க. ஆனா அந்த டோர் ஓபனே ஆகல. இவங்களுக்குன்னு ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வீட்டுடைய நேர எதிர்த்தாப்புல ஒரு சின்ன வீட்டுல தாங்க இருக்கிறாங்க. அவங்க வாடகைக்கு இருக்கக்கூடியவங்க அந்த வீட்டுல. அவங்க நைட் நேரத்துல நாங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சம்பளம் பேசி வாங்கி இருக்கிறாங்க. அதனால அந்த நபர்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க போனை தேடுறாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பெட்ரூம்ல, அதாவது மேல இருந்தாங்க இல்லையா, அதே பெட்ரூமுக்கு உள்ளாடி இந்த போன் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. அதனால இந்த போனை எடுக்க முடியல. இவங்களுக்கு மேல போறதுக்கும் பயங்கரமா பயமா இருக்குது. அதனால கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டோருடைய லாக் வந்து அப்படி லாக் ஆயிருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த சாவியை போட்டு லாக் பண்ணி இந்த சாவியும் அந்த பெட்ரூமுக்குள்ள தாங்க இருக்குது, அதாவது மேல இருக்கக்கூடிய பெட்ரூமுக்குள்ள இருக்குது. அதனால இப்ப என்ன பண்றது, மேல போறதுக்கே பயமா இருக்குது. இவங்களுக்கு போகவும் முடியல, என்ன பண்ணணும்னே தெரியாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தாங்க அடுத்தது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸ் படி இருக்குது இல்லையா, அந்த விளையாட்டு அந்த கரும் உருவம் மெல்லமா இறங்கி அப்படியே நடந்து வருதுங்க. இவங்க 3 பேருமே தத்ரூபமா பாக்குறாங்க. பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. அந்த கத்தக்கூடிய சத்தம் வந்து வெளியில வரைக்கும் கேக்குது. வெளியில அந்த வாட்ச்மேன் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தெருவே வந்து ஃபுல்லாவே வீடா தாங்க இருக்கும். இவங்க வீட்டை சுத்தியும் வீடு தான் இருக்குது. அதனால அந்த தெருவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10-15 வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல்ல கதவுல இருந்து தட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க உள்ள இருந்து கதறிட்டே இருக்கிறாங்க. அங்க உள்ள இருக்கக்கூடிய நல்ல பவர் உள்ள லைட் ஒண்ணுமே எரியலைங்க. அந்த சீரோ வால்ட் பல்பு மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனாலும் இடையில அந்த லைட் வெட்டி எரியுதுங்க. அந்த நேரத்துக்கு இவங்க மறுபடியும் அந்த வெளியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஜன்னல் எல்லாம் வந்து தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியேயும் இந்த பேய் தான் நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸ்ல இருந்து அந்த உருவம் மெல்ல நடந்து அப்படி கிட்ட வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெளி சைட்ல நின்ன மக்கள் வந்து ஆவேசத்துல அந்த டோரை உடைச்சிடுறாங்க. அதாவது இடிச்சு திறந்துடுறாங்க. திறந்து உள்ள வரும்போது அந்த உருவம் அங்கிருந்து காணாம போயிருதுங்க. அதன் பிறகுதாங்க ஸ்னேகா மற்றும் நம்மளுடைய 3 தோழிகளும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு என்னாச்சுமா, ஏமா, என்னமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும் போது இவங்க விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது, என்ன ஏதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எக்காரத்தை கொண்டும் சுடுகாட்டுக்கு போன சம்பவத்தை இவங்க சொல்லவே இல்லை. 3 பேரும் அப்படியே விட்டுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து வாட்ச்மேன் இருக்கிறார் இல்லையா, அவரு தாங்க நம்மளுடைய ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வித்யாவுடைய அண்ணனுக்கும் கால் பண்ணி சொல்லப்படுதுங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா ஸ்னேகாவுடைய அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த ஏரியாக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துல ரோந்து பணிக்காக வரக்கூடிய போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ திருடன் தான் உள்ள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லாவே செக் பண்றாங்க. அங்க அந்த மாதிரி எந்த திருடனும் உள்ள வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த வீடு இருக்குது. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்காரங்களும் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு தாங்க ஸ்னேகாவுடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருடைய அப்பா அம்மா எல்லாம் அங்க வந்துடுறாங்க. வித்யாவுடைய அண்ணனும் அங்க வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிருது. இவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லா இடமும் செக் பண்றாங்க.
இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க எதையோ பார்த்து பயந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அப்படி பெரிய அளவில் கொண்டு போகாம அப்படியே சால்வ் பண்ணி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில ஆன உடனே பக்கத்துல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு இவங்க அடிக்கடி போறது வழக்கம். அந்த விநாயகர் கோயில்ல போய் ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வித்யாவுடைய அண்ணன் தான் சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் அந்த குருக்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏதாவது ஒரு பாயை போய் பாருங்க. அதாவது அங்க முஸ்லிம் பள்ளிகள் நிறைய இருக்குதுங்க, அதனால ஏதாவது ஒரு பாயவை பாருங்க, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விரட்டிடுவாங்க, அப்படி ஏதாவது இருந்துன்னா விரட்டிடுவாங்க, நீங்க வேற எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அந்த கோவில்ல உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்மளுடைய வித்யாவுடைய அண்ணன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு போறாருங்க. அப்படி அந்த பள்ளிவாசல்ல போய் அங்க இருந்து ஒரு பாயையும் பாக்குறாரு. அவரும் இன்னொரு பாய் கிட்ட ஏற்பாடு பண்றாங்க. அந்த பாய் தாங்க வர்றாரு. அவர் பல பேய்களை விரட்டின ஒரு வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாய் வந்து அந்த இடத்துக்கும் வர்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாராவது ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா, இல்லைன்னா இது தானா வந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம்லாம் ஒரு பூஜை மாதிரி நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12 மணி ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளாடி பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, வீட்டை சுத்தி பயங்கரமான சுழல் காற்றுகள்லாம் வீச ஆரம்பிக்குதுங்க. ஆனா வீட்டுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க வெளியே சுழல் காத்து வீசுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த சத்தமே கேட்கல. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த பாய் வந்து பயங்கரமா அந்த மந்திர உச்சாரணங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்னேகாவுடைய உடம்புல தாங்க அந்த ஆன்மா வந்து அப்படியே இறங்குதுங்க. யாருடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க ஸ்னேகாவோட உடம்புல இருந்துகிட்டு அந்த இறந்து போன பையன் தாங்க. யார் அப்படின்னா, இவங்க காலேஜ்ல வந்து இந்த மாதிரி ரேக்கிங் பண்ணி ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் இல்லையா, அந்த பையனுடைய ஆன்மா தாங்க வந்திருக்குது. அந்த இடத்துல வந்த அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க பண்ண தப்பை எல்லாம் சொல்லுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் இறந்துட்டேன், இவங்களால தான் நான் இறந்தேன். அதாவது யார் அப்படின்னா, இவங்க 3 பேரையும் சொல்லுதுங்க. இந்த 3 பெண்களையும் தான் சொல்லுது. இவங்க 3 பேரால தான் நான் இறந்தேன். நான் இறந்த பிறகு இவங்க என்ன சும்மா விடல, இவங்க என்ன சுடுகாட்டுக்கே தேடி வந்து இந்த ஸ்னேகா அப்படிங்கிற இந்த பெண் வந்து என்ன பயங்கரமா திட்டி தீர்த்துட்டா, அதனால தான் இவளுக்கு பின்னாலே நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தன்னை ரேக்கிங் பண்ணும்போது இவங்க வந்து சாயங்காலம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதாவது ஸ்னேகா தான் இதை சொல்லியிருக்கிறாங்க அந்த பையனுக்கிட்ட, நீ வந்து சாயங்காலம் வந்து என்ன பார்க்கணும், அதாவது மறுநாள் சாயங்காலம் வந்து என்ன பார்க்கணும், அப்படி பார்க்கலன்னா காலேஜுக்குள்ளாடி ஒரு உண்மையான விஷயம், உங்க குடும்பத்தை சேர்ந்த விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸ்னேகா. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனுக்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனுடைய அம்மா வந்து ஒரு தாசி தொழிலை பார்த்துட்டு இருக்கிறதாட்டு அந்த பெண் சொல்றாங்க. அதாவது ஸ்னேகா சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். நான் கண்டிப்பா இதை ஃபுல்லா, அதாவது அந்த காலேஜில் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, நீ விஷம் அடிச்சு தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கண்டிப்பா நீ வந்து சாயங்காலம், மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி மிரண்டு போன அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, வீட்டில் போய் இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்டையும் பேசுறாங்க. 2 நாளா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரூமை விட்டு வெளியே வராம இந்த பையன் அதை நினைச்சு கையில வந்து, அதாவது பாட்டில உடைச்சு அதை வச்சுதாங்க கையில வெட்டியிருக்கலாம். வெட்டிக்கிட்டு இறந்தும் போயிடுறாங்க. அந்த பையனுடைய ஆன்மா வந்து இந்த விஷயத்த அப்படியே நம்மளுடைய ரேகாவோட உடம்புல இருந்துகிட்டு அப்படியே சொல்லுதுங்க. அதுக்கு பிறகும், நான் இறந்த பிறகும், நான் சுடுகாட்டுக்கு போன பிறகும் என்னை தொடர்ந்து இந்த பெண் வந்து அங்கேயும் என்னை இவ திட்டுனா, அதனால தான் நான் இவளுக்கு கூட வந்தேன், ஆனா இனிமேல் நான் இவளை விடவே மாட்டேன், இவங்க 3 பேரையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குதுங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய வித்யாவும் சரி, நம்மளுடைய ஹரணியும் சரி, 2 பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டே முட்டாள்தனமா பேசாதடா அப்படிங்கிற மாதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்னேகா அப்படிங்கிற அந்த பெண் வந்து அந்த பையனை ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நண்பர்கள், அதாவது இந்த தோழிகள் கிட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நான் அவனை வர சொல்லி அவனுக்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன், அதாவது என்ன அப்படின்னா என்னுடைய காதலை சொல்ல போறேன், அதுக்கு தான் அவனை வர சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்னேகா வந்து மற்ற 2 தோழிகள்கிட்டையும் சொல்லிக்கிட்டு, அன்னைக்கு சாயங்காலம் இவங்க 2 பேரையுமே சுத்திட்டு வாங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு என் கூட இருக்கக்கூடாது, அவன் வந்தானா அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்காகவே ஸ்னேகா வந்து தனியாகவே அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பையன் பயந்துகிட்டு
இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இறந்தும் போயிடுறான். அதனால இந்த பெண்ணுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. மறுபடியும் அவங்களுக்கு இந்த கோவம் தான் வந்திருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேரா போய் அந்த சுடுகாட்டிலே போய் இந்த பையனை பார்த்து திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு தாங்க இவங்களுக்கே தெரியும். 2 தோழிகளுக்குமே அப்பந்தாங்க தெரிஞ்சிருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டியடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய வித்யா மற்றும் ஹரிணி 2 பேருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டே, அவ உன்னை லவ் பண்ணனால தான்டா அவ உன்னை தேடிட்டே வந்தா, இல்லைனா எதுக்குடா நைட்டு நேரத்தில் நாங்கள் உன்னை தேடி வர போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த இடத்துல நம்மளுடைய ஹரிணி மற்றும் வித்யா 2 பேருமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பமே நடக்குதுங்க. இதுல யாருக்கு மேல தப்பு இருக்குது, யாருக்கு மேல தப்பு இல்லை அப்படிங்கறதே வந்து தெரியலைங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்னேகாவுடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மாவும் கதறி அழ ஆரம்பிக்குதுங்க. ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேனே, இது அவளுக்கு நேரத்தையே சொல்லியிருக்கலாமே என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுடைய ஆன்மாவும் ஸ்னேகாவோட உடம்புல இருந்தே சொல்லுதுங்க. ஆனாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாய் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனிமேல் இந்த உடம்புக்குள்ள வரக்கூடாது, இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, உனக்கு தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆன்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து அந்த இறந்து போன அந்த பையனுடைய ஆன்மாவை அனுப்புறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய வித்யாவும் சரி ஹரணியும் சரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நாங்க யாருக்கும் பண்ண மாட்டோம், இப்படி ஒரு சூழ்நிலை வந்து முடியும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நல்ல அளவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஸ்னேகாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஆன்மாயும் போயிருதுங்க. அதுக்கு பிறகுதான் ஸ்னேகா முழிக்கிறாங்க. ஸ்னேகா முழிச்ச பிறகு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஹரிணி மற்றும் வித்யா 2 பேருமே சொல்றாங்க. டே, இப்படிதான் நடந்தது, அந்த பையன் தான் அவங்க கூட இருந்தது, அப்படி இப்படின்னு நாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆன்மா இங்க இருந்து போயிடுச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல அந்த பாயும் சரி உங்க குடும்பத்தாரும் சரி இந்த மாதிரி தப்புகளை யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படிதாங்க இந்த சம்பவத்தை நமக்கு வித்யா அனுப்பி தந்திருந்தாங்க. வித்யாவுடைய தோழிகள் 2 பேருமே வெளிநாட்டுல இருக்கிறாங்க. வித்யாவும் சவுதியில தாங்க இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த வித்யாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் கொடுக்க மறந்து போயிடுறீங்க, தயவு செய்து ஒரு லைக்கை கொடுங்க. அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.